வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குள்ள வீடியோ வந்து 32 பிளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறன்ற வீடியோ தான் இன்னைக்கு. பிகினர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த தையல் தொழில்ன்றது வந்து ரொம்ப பெரிய கலை. இந்த கலையை வந்து கற்றுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த தொழில் மூலம் எவ்வளோ பேர் அதிகமாக லாபம் அடைஞ்சிருக்காங்க. இந்த தொழில் கற்றுக்கிறது உங்களுக்கு வந்து குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். ஏன்னாக்கா ஒரு சில பேர் சொல்கிறாங்க 2 மாதத்துல 3 மாதத்துல உங்களை டைலரை ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து தையல் தைக்க முடியும். ஆனால் கட்டிங் மற்ற தொழிலெலாம் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ண தைக்க தைக்க உங்களுக்கு அனுபவம் வரும். அப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும்னாக்கா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு முழுமையான டைலர். இது வந்து உங்களுக்கு கட்டிங் தெரியணும், ஸ்டிச்சிங் தெரியணும், ஹூக்ஸ் வைக்க தெரியணும், மற்ற ஸ்ப்ரேசிங் பண்ண தெரியணும், மற்ற வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் டெய்லராக ஆக முடியும். அதனால் நீங்கள் இந்த சேனலை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எவ்வளோ பேர் இந்த தையல் தொழிலை வந்து கற்றுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா இந்த தையல் தொழில் வந்து கற்றுக்கிறது வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு போக போக உங்களுக்கு ரொம்ப இந்த தொழில் ஈஸியாக இருக்கும். புரியுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு இந்த தொழில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தொழில் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஒரு சோறு போடுற ஒரு தொழிலாக கற்றுக்குறீங்க. இந்த தொழில் மூலிமா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாக்கா இந்த தொழில் படிச்சுக்கிட்டு இந்த தொழில் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கான ஒரு சைடு இன்கம் வந்து இந்த தொழில் கண்டிப்பாக தரும். ஏன்னா நீங்கள் ஒரு மிஷின் எடுத்து வீட்டில் போட்டிங்கனாக்கா அந்த மிஷினில் மூலிமா ஆல்ட்ரேஷன்லாம் வரும். அந்த ஆல்ட்ரேஷன் செய்கிறதால உங்களுடைய செலவுக்கான அன்றைய செலவு இந்த மிஷின் மூலிமா எடுக்கலாம். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் படிச்சுக்கிட்டே இந்த தொழிலை கற்றுக்குங்க. நீங்கள் டிகிரி முடிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் ஒரு டிசைனர் ஆகணுனாக்கா நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த தொழில் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டே போகுது. எவ்வளோ பேர் வந்து இந்த தொழிலை சீக்கிரமாக கற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த தொழில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப டைம் ஆகுது. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேருக்கு டைம் ஆகுது, ஒரு சில பேர் வந்து போய் கற்றுக்குறாங்க. நீங்களும் இந்த தொழிலை கற்றுக்குங்க. மெயினாக லேடிஸ் வந்து இந்த தொழில் வந்து வீட்டிலே இருந்து கற்றுக்கலாம். இந்த தொழில் நீங்கள் வீட்டில் இருந்து கற்றுக்கிறதால உங்கள் வீட்டு வேலையும் நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த தொழிலும் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து யார்கிட்டையும் போய் வேலை தேடணும்னு அவசியம் இல்லை. உங்களை தேடி வேலை வரும். அந்த வேலையை நீங்கள் எடுத்து கன்ஃபார்மாக செய்யலாம். அதனால் தொழிலை கன்ஃபார்மாக கற்றுக்குங்க. பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதனால் உங்களுடைய போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் அடையும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணி நீங்கள் பெஸ்ட் டெய்லர் ஆகலாம். வாங்க இப்போ இந்த 32 சைஸ்க்குள்ள ப்ளவுஸு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 32 சைஸுக்குள்ள ப்ளவுஸு இன்றைக்கி கட்டிங் பண்ண போகிறோம். இது வந்து அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸ் வந்து செஸ்ட் 32. பிகினர்ஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். இது கரெக்டாக ப்ளவுஸ் கரெக்டாக உட்கார வச்சு இதுக்குள்ளே செஸ்ட்டு கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. 16 16 16 32 இதுக்குள்ள செஸ்ட்டு. பேக் ஹைட் வந்து 11.5. செஸ்ட்டு 16ல் பாதி 8. அங்காண்டு ஒரு 1.5 இன்ச்சு உள்ள துணிக்காக தேவைப்படுது. இதுக்குள்ள பேக்குள்ள இடுப்பு வந்து 14. அளவு ப்ளவுஸ் கொடுத்தாக்கா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம தைக்கணும். ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. 14ல் பாதி 7. 1 இன்ச்சு டாட்டுக்காக, 1.5 இன்ச்சு உள்ளார துணி வரணும் அதுக்காக. அப்படியே பேக் சைடில் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வைங்க. ஃபோல்டு பண்ணி வச்சு இந்த பேக்கோட நெக் அளவு எடுத்துக்கணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிருப்பேன், இந்த பாயிண்ட் கரெக்டாக வச்சிங்கனாக்கா இதுக்குள்ளது தானாக கிடச்சிடும். இது ரெடி அளவு 1/4 இன்ச்சு மேலே. பேக்கோட லென்த் வந்து 11.5 இருந்து. பிகினர்ஸ்க்காக நான் தனித்தனியாக சொல்கிறேன். 11.5. இந்த பக்கம் ஒரு 11.5. 1/2 இன்ச்சு வந்து மார்ஜினுக்காக, வெயிலுக்காக. இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். பிகினர்ஸ் தெரியணுன்றதுக்காக இன்னொரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதோட நெக்கோட அளவு வந்து 2 இன்ச்சு வருது. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளார. இங்கே 2 இன்ச்சு 1.25 வருது. இங்கே நம்ம 2.25 வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு கோடு போட்டுருவோம். 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்குறேன் தையலுக்காக.
இதுலேருந்து நேராக கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோம். இது நெக்கோட ஷோல்டரோட அளவு. இது வந்து தையலுக்காக ஒரு 6 இன்ச்சு. சைடோட அளவு பார்த்துக்கலாம். இது சைடோட அளவு. இதுலேருந்து 6 இன்ச்சு மார்ஜினுக்கு. இப்போ உங்களுக்கு ஆர்மலோட அளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 4.75 வருது. அதே 4.75 தான் இங்கே போடணும். போட்டு இதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ள அளவு 4.5. இதே 4.5 இன்ச்சு இங்கே போடணும். இதுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இது 32 சைஸ்ன்றதால நமக்கு வந்து இங்கேருந்து 1 இன்ச்சு தான் வைக்கணும். சேஃப்குள்ள ஸ்கேலால் நம்ம கரெக்டாக ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த மார்ஜினுக்கும் இதுக்கும் நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இது வந்து உள் துணிக்காக. அளவு ப்ளவுஸோட ஆர்மல் போதை செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே செக் பண்ணிட்டு தான் வெட்டணும். ஏன்னா முன்ன பின்ன இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கிராஸாக செக் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு 7 14 ஆர்மல். இந்த அரைஞ்சி நம்ம எப்பவுமே கணக்கு வைக்கக்கூடாது. இது வந்து தையல் உள்ள போயிடும். இங்கேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 7 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. இது பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறப்ப இந்த துணி வந்து எப்பயுமே ஃபோல்டு பண்ணி தான் வெட்டணும். அப்போ தான் அதுக்குள்ள ஈவன் வந்து கரெக்டாக கிடைக்கும். மேலே பிகினர்ஸ்க்கு வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ப்ளவுஸில் சின்ன சின்ன தவறுகள்லாம் எதுவும் நடக்காமல் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு நாச் போட்டுக்குங்க. இதில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இது சென்டர் பார்த்து பேக் டாட்காக போட்டுக்குவோம். 4 இன்ச்சு. டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச்சு வருது. இதை அப்படியே இப்படி மாற்றி போட்டுக்கலாம். ஒரு 6 இன்ச்சு வந்து துணி வைங்க. இதில் வந்து கிராஸ் வரும். இதை விட மார்க் பண்ணிக்கலாம். மார்ஜினுக்காக ஒரு 6 இன்ச்சு. இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம 1.25 வச்சோம்ல, இங்கே வந்து அதே 2.25 1/4 இன்ச்சு மேலே விட்டுறணும் தையலுக்காக. பட்டியில் ஒரு மார்க்கிங், இதுக்கு ஒரு 6 இன்ச்சு, டாட்டுக்கு ஒரு 6 இன்ச்சு. டாட்டோட ஹைட் பார்த்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து இந்த 6 இன்ச்சு நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. தையலுக்காக விட்டுருக்கோம். மூணு இன்ச்சு ரெடி வருது. இங்கேருந்து டாட் வந்து 2.5 இன்ச்சு ரெடி. டாட்டோட ஹைட் வந்து 2.25. இங்கேருந்து 2.25, அதே 2.25 இங்கேருந்து. டாட்டோட வித்து வந்து 1 இன்ச் வருது. இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு. இதுதான் சென்டர். இது டாட்டோட பாயிண்ட். தையலோட சேர்த்து 2.25 வருது. அதே 2.25 இந்த சைடில் போட்டுக்கும். அதே 2.25 இந்த சைடில் போட்டுக்கும். அதே 2.25 இந்த சைடில் போட்டுக்கும்.
ஃப்ரண்ட் இடுப்போட அளவு 6.5 வருது. இந்த 2 முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து 6.5 நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ சைடு ஹைட்டு மார்ஜினை விட்டுட்டு இந்த ஒரு 1/2 இன்ச்சு கர்வ் பண்ணி தான் போடணும். ஏன்னா அப்போ தான் பப்ஸ் உட்காரும். இது மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிட்டு கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் இது பண்ணிக்கலாம். இந்த டாட்லேருந்து 6 இன்ச்சு மேலே, இங்கேருந்து 1 இன்ச், இந்த டாட்டோட லென்த் வந்து 1.5 இன்ச்சு வருது. இப்போ இங்கேருந்து ஒரு 1.25, ஏன்னா இது வந்து சின்ன சைஸு, அதனால 1.25 இன்ச்சு. ஃப்ரண்ட் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து 1/4 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வேணும். இப்போ இது மாதிரி ஊசி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த ஊசி மார்க்கிங் ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. நேர்படுத்திக்கங்க, இது மடித்து தைக்கிறதுக்காக. ஸ்லீவோட லென்த்து இந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கு 1/2 இன்ச்சு மார்ஜினுக்காக. இது வந்து 1.5 இன்ச்சு. இப்போ பிசாப்புல ஹைட் பார்த்துருவோம். 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்ஜின். இதோட சென்டர் எடுத்து இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்மல் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 14 வேணும், அதில் பாதி 7, கரெக்டாக 7 இன்ச்சு வந்துருச்சு. நமக்கு ஆர்மல் வந்து 14, அதில் பாதி 7, கரெக்டாக 7 இன்ச்சு வந்துருச்சு. இந்த துணியை ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுங்க. இப்போ ஏன் இதை நம்ம ஃபோல்டு பண்ணி கட் பண்ணால், இதை நீங்கள் இப்படி மடித்து இப்படி தைக்கும்போது இல்லை உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டை குடஞ்சி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்காக நான் லைன் போடுறோம், இல்லைன்னா நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துருப்பேன். இது ஃப்ரண்ட் பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அளவு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம இந்த அளவு ப்ளஸில் எப்படி பட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம 2.5, 1.25. இடுப்பு வந்து 6 இன்ச்சு, 6.5 இன்ச்சு ஃப்ரண்டோட இடுப்பு. தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. இது போட்டை மடித்து தைக்கிறதுக்கு.
இடுப்பு வந்து 6 நம்ம ஒரு 6 ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோம். ஃப்ரண்டோட பட்டி 2.25, அது ஒரு 6 2.25. சைடு பட்டி 1.25, அது 6 2.25. இதோட ஹைட் வந்து 2 2.5 மார்ஜினோட. இதோட ஷேஃபு ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாம் வெட்டியாச்சு. இதுதான் பாடியோட மெயின் ஃபேப்ரிக்கு. இது நம்ம லைனிங் போட்டு எப்படி வெட்டணும்னா பாருங்கள். துணி 6 அப்படியே வெளியே விட்டு வெட்டுங்க. உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். துணி இங்கே இழுக்காது, இழுத்தாலும் கரெக்டாக உட்காந்துக்கும். நீங்கள் கரெக்டாக வெட்டி எடுத்தீங்கன்னா இந்த துணிக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. தைக்கும்போது இங்கே இழுக்கும், சரியாக உட்காராது. இது மாதிரி துணியை ஒட்டி வெட்டுங்க. இது பேக் வெட்டியாச்சு. ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு.